சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சாவித்திரி வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட பலார் வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்கே லேப் டெஸ்ட்ல இருந்து வந்த ஆள் பார்த்தா சாவித்திரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லவும் சாவித்திரிக்கு பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆகிருது. ஐயோ, லேப் டெஸ்ட்டுக்கு கேக்கு வேறு அனுப்பி வச்சிருக்கானா அந்த கருப்பு. போச்சு, யாரும் இதை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா சாவித்திரி சுற்றி முற்றி யாரும் வராங்களான்னு பார்த்துட்டு, சரிப்பா அந்த ரிப்போர்ட்டை கொடு, நான் கருப்பு வந்ததும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட பார்த்தா அந்த ரிப்போர்ட்டை கேட்கவும், அந்த ஆள் பார்த்தா ரிப்போர்ட்டை கொடுக்காம, இல்லை மேடம் அவரை கூப்பிடுங்க, நாங்கள் அவர்கிட்டே கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி லேப்ல இருந்து வந்தவர் சொல்லவும், ஏன்பா நீ நம்ப மாட்டியா, இது வெறும் ஒரு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டு தானே, இதை நான் என்ன பண்ணிட போகிறேன், அவர் இங்கே ஒரு டிரைவர் தான், ஒரு டிரைவரை நம்பி கொடுக்குற, ஆனால் என்னையை நம்பி கொடுக்க மாட்டியா, கொடுப்பா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சாவித்திரி கேட்கவும், சரிங்கம்மா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப் டெஸ்ட்ல இருந்து வந்தவரும் பார்த்தா இதை கொடுத்துறாரு ரிப்போர்ட்டை. இந்த ரிப்போர்ட்டை வாங்கி கமுக்கமா பார்த்தா சாவித்திரி வேகமா உள்ள கொண்டு போய் தாமரை கிட்ட, அடியே தாமரை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, இங்க பாரு நம்ம வாங்கின கேக்ல மயக்க மருந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு லேப்ல போய் டெஸ்ட் கொடுத்துருக்கான். அந்த ஆளு சரியா இப்ப வந்ததுனால என்கிட்ட கிடைச்சிச்சு, இதே இது வேற யாரு கையிலயா கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், நம்ம இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிருக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பும் போது, என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்து அதிர்ச்சியோட கேட்கவும், நல்ல வேலைக்கிடி அந்த ஆளு வந்து சொல்லும் போது யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிம்மா அதை அப்படியே கையோட கிழிச்சு போட்டுரு, இதுக்கு கையில வச்சிருக்கு, இது யாரு கண்லையாவது பட்டுச்சின்னு வை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை சொல்லவும், சாவித்திரி பார்த்தா அந்த ரிப்போர்ட்டை வேகமா கிழிச்சு குப்பை தொட்டிலையும் போட்டுறாங்க. இதை பார்த்தா மலர் நின்று பார்த்துறாங்க. ஓ, அப்ப அந்த கேக்ல மயக்க மருந்து கலந்துருக்கா, எவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க ஆத்தாளும் மகளும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ரூமுக்கு பார்த்தா மலர் வரவும், ஏய் என்னடி எதுக்கு பண்ணி ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இல்லம்மா மோகனாத்தை தான் சொன்னாங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொன்னாங்க, அதான் கிளீன் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரி சரி நீ கிளீன் பண்ணு, வா தாமரை வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா வெளியே வந்துடுறாங்க. இங்கே மலர் பார்த்தா வீடெல்லாம் கூட்டி வர மாதிரி கூட்டிட்டு குப்பை அள்ளுற மாதிரி, அந்த குப்பையில பார்த்தா லேப் டெஸ்டோடைய ரிப்போர்ட் எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு. அதையும் பார்த்தா எடுத்து வேகமா சேலையில மறைச்சு வச்சுட்டு கூட்டிட்டேமா ரூம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. குப்பை தொட்டி எடுத்துட்டு கூடவே பார்த்தா கையில் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதை போய் குப்பையை கொட்டுற மாதிரி குப்பையும் கொட்டிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. கொட்டாளா கொட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி எட்டி பார்க்கவும், இங்க பார்த்தா மலரும் குப்பையெல்லாம் கொட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்பாடா குப்பையெல்லாம் கொட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்துட்டு உட்காரவும், என்னம்மா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, அப்போ கருப்புக்கு சந்தேகம் வந்துருச்சு, இதை நம்ம சும்மா விட்டுறக்கூடாதுமா, நாளைக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதான் மலர் வேகமா அந்த ரிப்போர்ட் பேப்பர்லாம் கிழிஞ்சு போன பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து, தமிழ் இங்க வா வேகமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வேகமா கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு, இங்க பாரு இந்த கிழிஞ்சு போன பேப்பர்லாம் ஒண்ணு சேர் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும், என்னக்கா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், தமிழ் இதுலதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு, அன்னைக்கு தாமரை சொன்னால கேக்கு கொண்டு போய் சேதையா ரூம்ல கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டோன்னு அந்த கேக்ல மயக்க மருந்து கலந்துருக்கு தமிழ், அந்த லேப்ல இருந்து வந்தவரு இப்பதான் இந்த ரிப்போர்ட்டை சாவித்திரி அம்மா கிட்ட கொடுக்கறத நான் பார்த்தேன், சாவித்திரி அம்மா ரூமுக்குள்ள கொண்டு போய் அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு குப்பைத்தொட்டியில போட்டுட்டாங்க, நான் வீடை கூட்ட போறேன் கிளீன் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்குள்ள போய் குப்பைத்தொட்டியில இருந்ததை எடுத்துட்டு நான் வந்துட்டேன், அவங்க முன்னாடி குப்பையை கொட்டுற மாதிரி கீழே தூக்கி போடுற மாதிரியும் குப்பையெல்லாம் எரிஞ்சிட்டேன், இப்ப இதை எடுத்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் ஒண்ணு சரி தமிழ், இது ஆதாரம் இருந்தாலே போதும், எப்படியா இந்த கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்திடலாம், சேதையா தாமரையை கெடுக்கவே இல்லை, இதுதான் கேட்கல மயக்க மருந்து கலந்திருந்தா மயக்கத்துல இருக்கிற ஆளு எப்படி ஒரு பொண்ணை கெடுக்க முடியும், பாத்தியா தாமரையும் சாவித்திரியும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், ஒரு விஷயம் போதுமேக்கா என் புருஷன் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.